இன்றைக்கி நாம் முட்டை சுக்கா செய்ய போகிறோங்க. வாங்க அதுக்கு ஒரு 5 முட்டையை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அடித்து ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுக்க முட்டையை அதில் ஊற்றிடலாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு பாத்திரம் அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்குள்ளே இதை வச்சுட்டு மூடியை போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க, குக் ஆகும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கோ நைஃபோ எதாவது விட்டு நம்ம செக் பண்ணிடலாம். எதுவும் ஒட்டலைங்க, நல்லா வந்துடுச்சு. ஆறின பிறகு கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. முட்டையிலே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ இதுக்கு 2 மசாலா தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, திரும்ப ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளுங்க. அவ்வளோதான். இது லைட்டாக அந்த பச்சை வாசனை போய் வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ண முட்டையை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டோங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் இந்த வெங்காயம் தக்காளியோட சாரெல்லாம் அதில் இறங்கும். இப்போ முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கோ நம்ம ரசம் சாதத்துக்கோ சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.